நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1017வது வீடியோ. நான் நேற்று பாண்டிச்சேரி மத்தியானம் தான் வந்தேன். நான் கல்யாணம் முடிச்சு டயர்டாக தூங்கிட்டேன். மத்தியானம் 12:30 மணி ஆகிடுச்சு வரத்துக்கு. 6:30 மணி தூங்கின ஒன்று எழுந்துக்கு 5 மணி ஆகிடுது. ஸோ ஐ குட் நாட் ரிலீஸ் எனி வீடியோ இந்த மார்னிங். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ நேற்று எடுத்த வீடியோ தான் இந்த கிரிஜா உடனுரை பூமீஸ்வரர் கோவில். ரொம்ப அருமையான கோவில். இந்த இது யாராவது வீடு கட்டணும்னா இந்த சிறுவாபுரி போய் நிற்காதவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அவள் எந்த நேரத்துலேருந்து மண் எடுக்கிறாளோ புவனேஸ்வரியோட கிருபா கடாட்சம் இருக்கணும். நல்ல வீடு அமையணும்னா புவனேஸ்வரி தான். ஏன்னா புவனத்துக்கெல்லாம் அதிபதி அவள் தான். புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி எல்லாம் ஒன்று தான். ஏன்னா பின்னாடி வர அந்த சப்ஜெக்டுக்கு அந்த ஈசானத்துலேருந்து மண்ணை எடுத்துன்னு போய் அந்த பூமீஸ்வரர் கோவிலில் அர்ச்சனை பண்ணி அது பாத்திரத்தில் வச்சு தர, அதை கொண்டு திருப்பியும் கொஞ்சம் செலுத்திடணும் எங்கேயாவது எடுத்து கொண்டு. அவளுக்கு எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆள் இதெல்லாம் அங்கே இருக்குது, பட்டாக்கடை எல்லாம் முடந்துருதுன்னு சொல்கிறான். எல்லாருமே இந்த ஊர்க்காரெல்லாம் சொன்னான் எனக்கு. அதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு. நான் பூமிக்கு அதிபதி புவனேஸ்வரி தான். சொல்லி புவனேஸ்வரி சுவாமிகள் நான் இது ஐ டோன்ட் வாண்ட் ஹைட் எனி. புவனேஸ்வரி சுவாமி பெரிய மகான், அது நோ டவுட். பரத்வாஜ சுவாமிகளுடைய தந்தை. அப்பா பிள்ளை குரு. இப்படி இந்த அகஸ்தியர் புலஸ்தியர் சொல்கிறாளோ அப்பா கிட்ட கற்றுட்டுக்கார் அவர் ராமகிருஷ்ண பரத்வாஜ். ஸோ ஐ ஆல்சோ மேட் எ ஸ்டெப்மெண்ட் தட் தே ஆர் சார்ஜிங் ஃபார் மந்த்ராசன். அப்படி இல்லைன்னா யார் ஹரி பிரசாந்த் பையன், அவன் இஸ் யூடியூபர். அவன் இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணுறான். ரொம்ப அழகாக வாராகி பூஜையெல்லாம் பண்ணுறான். வாராகி பிரியன் நிக்னேம் இருக்குது. அவன் he got attracted towards my YouTube. He spoke to me. வரேன்னு சொல்லுங்க. அவன் வரலாமா, சஷ்டியில் பிஸியாக இருந்தான். அப்போ வரேன்னா இப்போ ஹைதராபாத் போகிறதுக்குள்ளே வரமாமா. ஐ காட் a permanent job there. எனக்கு அக்காமடேஷன் தர, நல்ல தர அப்படிலாம் சொன்னான். அப்படி சொல்லும்போது அவள் குருநாதர் பரத்வாஜ சுவாமிகள். குரு பற்றியெல்லாம் சொல்லாமல் மாமா, நான் தப்பாக ஒன்று சொல்லப்பா, அவர் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரிகார்ட்ஸ் ஃபார் யூ அப்படின்னேன். எப்படி மாமான்னு கேட்டான். இப்போ பேஸ்ட் அப்பான் விச் ஐ எம் கோயிங் டு பிரீஃப் யூ சர்டன் திங்ஸ். புவனேஸ்வரி சுவாமிகள் எப்படி எனக்கு பழக்கம்னா கிட்டத்தட்ட 35 வருஷம் பழக்கம் உண்டு. இந்த அவளோட வெளியிடப்பட்ட இந்த நூல் ஆதிகாலத்து நூல். எனக்கு என்னுடைய நண்பரும் டிராபியருடைய கூட படித்தவரும் சீனிவாஸ்குமார் அவன் வாங்கினது கொடுத்தாங்க இந்த புக்கை எனக்கு. அந்த காலத்தில் திஸ் வாஸ் பிரிண்டட். பாருங்கள், அவரே ராஜராஜேஸ்வரி தான் வச்சுருந்தார். விக்கிரகம் அவரது ராஜராஜேஸ்வரி விக்கிரகம் தான். புவனேஸ்வரி சுவாமிகளுடைய ஒரிஜினல் விக்கிரகம் அது. ரத்ன கடசனை கீழே குடத்தை வச்சுருக்கார், வெள்ளி குடத்தை. அவர் எங்கிட்ட புவனேஸ்வரி படம் சின்ன இங்கே மாட்டுற மாதிரி இல்லை, பெருசாக இருக்குது. இப்போ மாற்ற இந்த இதுவாக வளையமும் இல்லை, அதனால் பாடம் இல்லை. ஸோ இங்கே திருமால முருகன் ஆலயத்தில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி படத்தை மாற்றிட்டேன் பின்னாடி. அம்பாள் திருப்புரார கட்சத்தில் சொல்கிறா, நானும் லலித்தையும் ஒன்று தான், நானும் புவனேஸ்வரன் ஒன்று தான்றா. ஒவ்வொரு கல்பத்துலேயும் அவள் இருக்கா. கரும்பு வில்லு புஷ்பபானம் பாஷாங்கு சொல்கிறது இட்ஸ் அ காமன் ஃபீச்சர் ஃபார் புவனேஸ்வரி அஸ் வெல் அஸ் ராஜராஜேஸ்வரி அஸ் வெல் அஸ் லலிதா. அது அந்த கிளாரிட்டி வரணும் உங்களுக்கு. ஸோ இந்த புவனேஸ்வரி சுவாமிகள் யார்? இவர் தான் பெரிய மகான் சித்த புருஷர். இவர் இதில் மாமா இப்போ திடீர்னு காமிக்கிறார் அப்படிலாம் இல்லை. அந்த காலத்தில் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஐ லேர்ன்டு சர்டன் திங்ஸ் த்ரூ ஹிஸ் புக்ஸ் தட் நோ ஐ கேனாட் டினை தட். நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு இது மந்திரங்களோ அந்த தேவத்தையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை அது அவளுக்கு நன்றி கடனாக சொல்லணும். அதான் அந்த நன்றி கடன் பேசல அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு என்கிட்ட. தெலுங்கு பிராமணாவை. இவரை பற்றி சில கருத்துக்கள்லாம் சொல்ல விரும்புகிறேன். கருத்துக்கள் இந்த நல்ல அபிப்பிராயத்தை சொல்கிறாரு. அதாவது இங்கே திருவிக்கா நகர் இருக்குது. எங்கள் கம்பெனிக்கு போகிற வழியில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கோமதி அம்மன் கோவில் இருக்கும். அந்த கோமதி அம்மன் கோவிலை கட்டினவர் கோமதி தாசன் ஒருத்தர். அவளும் தெலுங்கு பிராமணா தான். அவர் வாஸ் ஒர்க்கிங் ஸ்மால் கம்பெனி பத்தூர். அவளுக்கு புவனேஸ்வரி சுவாமிக்கு ரிலேட்டட் தெலுங்கு பிராமின்ஸ் எல்லாருமே. மேபி அவள் முடிநாடு, உலக நாடு, நியோகி, அது மாதிரி வேரியஸ் செக்ஸ் இருந்தார் அதில்.
அவர் அவர் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். கோமதி தாஸ்ன்றவர். அவர் வந்து அந்த வீடு வந்து ஒரு கிரவுண்டு மொத்தம். அந்த ஒரு கிரவுண்ட் வீட்டில் கிரவுண்டு மட்டும் வீடை கட்டிட்டு மிச்சத்தெல்லாம் கோவிலை கட்டிட்டார் கோமதிக்கு. இந்த இந்த வட சென்னையில் கோமதிக்கு உண்டான ஒரு கோவில் தான். அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த கோவில் கட்டி கும்பாஷம் ஆகி போது 30-40 இயர்ஸ் ஆகிடுத்தது. அது 6 அடி உயர விக்கிரகம். இந்த சங்கர் நாராயண சபதின்றவர் கடைசியாக பண்ண விக்கிரகம் அது. அந்த கோவில் அமையலை சரியாக அது கலெக்ஷன்லாம் பணம் வரணும் ஒன்று, அதுக்காக அந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக புவனேஸ்வரி சுவாமிகளை இன்வைட் பண்ணியிருந்தா அந்த காலத்தில். அதுக்கு என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார் அவர். சுவாமிகள் பக்கத்துலேயே இந்த எனக்கு அவருக்கு 2 அடி 3 அடி டிஸ்டன்ஸ் தான். நாங்கள்லாம் போய் உட்காந்துனாங்க. மேலே ஷாமியானா போட்டிருந்தா. அவர் வந்து அந்த மண்டபம்லாம் செட் பண்ணி அங்கேயே அம்பாளுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி அவருடைய கைராசி உண்டு. புவனேஸ்வரி சுவாமிகள் பெரிய கைராசி. அவர் வந்து எந்த காரியம் தொடங்கினாலும் அது வந்து நடந்துடும், உடனடியாக நடந்துடும். அப்புறமா கோவிலை கட்டி கும்பாபிஷேகம்லாம் ஆச்சு, நல்லபடியாக ஆச்சு அது. ஸோ அந்த அந்த இன்சிடெண்ட்டில் நான் கிட்ட போய் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் அவர்கிட்ட புவனேஸ்வரி சுவாமிகளோட. அந்த ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ அந்த மகானை பற்றி. அந்த அந்த அப்புறமா தான் வந்து கள்ளிக்குப்பத்தில் தே மேடு அந்த ஆசிரமம், புவனேஸ்வரி ஆசிரமம் சொல்லி கள்ளிக்குப்பத்தில் இருக்கிறது. அம்பத்தூர் இந்த சூரப்பட்டு தாண்டி போகும்போது வரும். அம்பத்தூர் ரெடில்ஸ் ரோட்டில் அது இருக்குது. பக்கத்தில் இந்த ஆனந்தம் இது முதியோர் இல்லமும் பக்கத்தில் தான் இருக்குது. சரி, மாடியில் வந்து அம்பாள் விக்கிரகம் ரொம்ப அழகாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 2 அடி உயரம் இருக்கும். அது சுவாமிகளே இங்கேருந்து தபஸ்டாக இருந்து பண்ணியிருக்கார். அதை பாலா மந்திரம் தான் நிறைய சொல்லியிருக்காருன்னு சொல்லுவார். அவரே சொல்லியிருக்கார். அதை பாலா மந்திரத்தை நிறைய உருவேற்றி புவனேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணார் அப்புறமா. ஆனால் அவர் வந்து ஒரு இதில் இது லலிதா சஹஸ்ரநாமம் இதில் தான் இது. ஆனால் பிரதான தேவதைன்னு வரும்போது புவனேஸ்வரி அவரது. அந்த தேவதையில் வந்து எல்லா பாலையும் இருக்கும், புவனேஸ்வரிக்கும் லலித்தையும் இருக்கும். அந்த பேர் புவனேஸ்வரி. அங்குச பாசிமேந்தி அபயமே வரதம் தாங்கும் பங்கைய கரத்தில் பீதாம்பரம் மணியடியில் பொற்பூன் பைங்கள நிரம்ப பூண்டாள் 16 கலையெழுத்தில் பொங்கிய ஓர் எழுத்தால் புவனேஸ்வரி பாதம் போற்றின்னு சொல்லப்படுறது சாந்தானந்த சுவாமிகளுடைய இந்த பாடல் தியான ஸ்லோகத்தில். பாலர் விதிதி விந்தி கீடாம் துங்க குசாம் நயனக்திரித்ராம் ஸ்மேரமுகீம் பரதாங்குச பாசாதி திரப்பேசியும் புவனேஷியும் அப்படின்னு முடியாது. ஸோ அந்த புவனேஸ்வரி சுவாமிகளை பற்றி இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்க. அவர் மகான் தீர்க்கதரிசின்றதுக்காக என்னோடய ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணார். அவர் கம்பெனி செக்ரட்டரியாக கூட இன்னொரு டாப்பியோட அந்த கரண்ட் கம்பெனிஸில் சேஷசாகின் பேர் வைஷ்ணவ. அவர் ரொம்ப வெரி சின்சியர் பர்சன். அவருடைய சகோதரி வந்து எங்கள் அனுமந்தராயன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருந்தால் அவாத்தில் என்னாச்சுன்னா திடீர்னு அந்த காலத்தே ப்ளூ ஜாக்கெட் வேரத்தோடு போட்டிருந்தா காணாமல் போயிடுது. சரி, ஓடிது சாமி எடுத்து அழுதுருக்கா மாதிரி வேரத்தோடு காணும் ஆற்றுல போட்டது. அது தியானம் பண்ணுறது ஒன்று ஆற்றுக்கு உங்கள் ஆற்றுக்கு ஷர்ட் பேக்கெட்டில் இருக்குதுன்ட்டு பொட்டத்தில் இருக்குன்றார். போய் சாயந்தரம் உடனடியாக எடுத்துகிட்டு போயின்றார். இல்லைன்னா கடைக்கு போய்டணும்னு சொல்லியிருக்காரு. சரி, மாமி போய் செக் பண்ணால் ஷர்ட் பேக்கெட் உள்ளே இருந்தது இது வேரத்தோட. சரி, அப்புறம் அது தெரிஞ்சுன்னு அவரும் சண்டைக்கு வந்தார் வேறுகிட்ட. இல்லைப்பா, நான் அம்பாள் சொன்னது உங்களை பொறுத்த வரைக்கும் சாமான் கிடச்சி இல்லையா, தட் இஸ் மை டியூட்டின்ட்டார் அவர். அப்புறம் அதை அடக்கி போய் எடுத்து வச்சுக்கலாம். இது அவன் சேஷதாகியே என்கிட்ட சொன்ன விஷயம் அது. அவன் தீர்க்கதரிசின்றதுக்கு உண்டான ஒரு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ஸ்டன்ட்டு. இன்னொரு முக்கியமான இன்ஸ்டன்ட்டுக்கு என்னென்னு நடந்ததுன்னா, எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொளத்தூர் வரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஜவஹர் நகரில் இருக்கோம் நாங்கள். ஆல்வேஸ் நார்மலாக மாதத்தில் 2-3 நாள் ஞாயிற்றுக்கிழமையில் நான் யூஸ் டு கோ அவுட்டு. என் ஒய்ஃபோட சொல்லுவேன், என் பீச்சுக்கு அழிச்சு போடுற பசங்களை வேறு எங்கேயாச்சும் போட எப்போ பார்த்தாலும் கோவில் சுற்றிட்டு இருக்காளேன்னுவேன். பட் எனக்கு அது ஒரு வெடிக்காது. வயசான அம்மா என் கூட இருக்கா. அவள் அம்மாலாம் வர மாட்டான். என் ஒய்ஃப் வந்து ஷி வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்ட் ஆன் சண்டே. ஷி ஹேஸ் ப்ரிப்பேர் ஃபார் தீசிஸ் ப்ரெசன்டேஷன்லாம் நிறையா இருக்கும். அவங்களுக்கு நிறைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஐசிஎம்ஆரில் ஷி ரிட்டையர்ட் எஸ் அ டைரக்டர் சென்னையில். ஸோ அந்த மாதிரி ரெட்டிகல் சைடில் நிறைய கோவிலாம் போனோம். காத்தால் இட்லி பண்ணி போயிருந்தா எல்லாம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள். அப்போ கடைசியாக
இந்த வரமுக்தீஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. இப்போ வரமுக்தீஸ்வரர் அரியத்துறை, வரமுக்தீஸ்வரர் எருமை வட்டிப்பாளையம்னு இடம். அது வந்து காரனுடைய பட்சிக்கு முன்னாடியே வந்துடும். லெஃப்டில் உள்ளே போனால் சோழவரத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் உள்ளே போனால் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் அந்த ஊர் வந்துடும். அந்த ஊரில் என்ன விசேஷம்னா, ஒரு சின்ன குன்று மேலே அங்காள பரமேஸ்வரி இருக்கும். இன்னொரு குன்று மேலே ராமர், யோக ராமச்சந்திரமூர்த்தி, இது பத்ராச்சல ராமர் ஆட்டம் மடியில் சீத்தையை விஷயம் இருப்பார். அங்கே நல்ல சாலகிராம திருமேனியது ரொம்ப அழகாக இருக்கும். அது கீழே வந்தால் இந்த பஞ்சமின்னு ஒரு சீரியல் எடுத்தான். அந்த சீரியலில் அந்த கோவிலை பற்றி எடுத்திருப்பான். அது பயங்கரமாக காமிச்சிருப்பான். அது அங்கே வரமுக்தீஸ்வரர் காமாட்சி அம்மன் இருக்கும். ரெண்டுமே கிழக்கு நோக்கிய சன்னதி. இப்போ புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு வெயிட்டிங். இந்த யோகி பாபு அவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கா. நிறைய வீடியோலாம் வருது அதை பற்றி. இன்னும் கும்பாபிஷேகம் டேட் குறிக்கலை. ஆல்மோஸ்ட் டன் எவரிதிங். ஸோ அந்த கோவில்லாம் பார்த்துட்டு வெளில வரும்போது 1 மணி ஆகிடுது. இந்த அங்காள பரமேஸ்வரர் கோவிலில் இது உடுக்க வேறு அடிக்கிறான். அது தலை விண்டு ஆகிடுறது. மணி வச்சு ஒன்று பசிக்கிறது எல்லாருக்கும். டக்குன்னு அப்பா சொல்கிற, நீ நேரம் புவனேஸ்வரி ஆசிரமத்துக்கு போன்றான். அங்கே சாப்பாடு கிடைக்குன்ற. அது கள்ளிக்குப்பத்தில் இருக்குது. நான் இது ஜவஹர்லாலில் இருக்கோம். ஸோ ஆல் த வே அந்த வேனில் கிளம்பி நேரம் புவனேஸ்வரி ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. டிரைவர் கோவம், அவனுக்கு சாப்பாடு தெரியா போடலன்ட்டு. சரி, அந்த ஆசிரமத்தில் வாசலவே நிற்கிறோம் நாங்கள். எஸ் இமேஜின். அப்போ புவனேஸ்வரி சாமி அவர் இருப்பார் இல்லையா கூட தெரியாது. சாமியை பார்த்து ஆற்றுக்கு போயிடலான்னு சொன்னேன் நான். பட் அப்பா சொல்கிறேன், உனக்கு சோறு கிடைக்குங்கன்றான். அதே நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்துட்டுன்னா பரத்வாஜ சாமிகள் இருந்திருக்காருங்க, புவனேஸ்வரி சாமிகள் இருந்திருக்கார். அப்புறம் சொல்லி எல்லோரும் பூஜையெல்லாம் முடிஞ்சு போயிட்டா. அவர் போய் சமைக்க ஆரம்பிச்சிருக்கார். பின்னாடி பெரிய பெரிய குக்கர் வச்சுருப்பா. அந்த காலத்தில் பெரிய அடுப்பாங்க. ஏம் செஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை 20 பேர் வராரு பார்க்குறதுக்கு, அவளுக்கு இது பண்ணுறேன், சாதம் பண்ணுறான்னு. இப்போ யார் வரப்போகிறா மாதிரி 1 மணி ஆகிடுதான்ட்டுங்க. இல்லை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வேறு என்ன செய்ய முடியும், சாமிகள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கூட ஹெல்ப் பண்ணியிருக்கா எல்லாரும். சாம்பார், ரசம், ஒரு கறி, அப்பளம், பாயசம் இதெல்லாம் பண்ணி நான் போய் இறங்கினோடனே வாங்க மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா மாடியில் போய் அம்பாளை பார்த்து வச்சு கீழே வந்தோடனே சுவாமிகளே அவர் கையால் சமைச்சது. ஜஸ்ட் இமேஜின். ஒரே சாமிகள் அப்பயே வயசாகிடுது அவருக்கு. அவரே பரிமாறினார் இலையில். சுவாமிகளே பரிமாறி நான் சாப்பிட்ருக்கேன். அதை நான் மறக்க, ஒரு வேளை ஒருத்தராத்த சாப்பிட்டா கூட உயிர் உள்ள வரைக்கும் மறக்கவே கூடாது. ரொம்ப அன்பாக விசாரித்து சந்தோஷமாக இப்போ உனக்கு பசியெல்லாம் தீர்ந்து தான் கேட்குறாருன்னு எனக்கு ரொம்ப பரம சந்தோஷமாகிடுது. சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் குசலம் விசாரிச்சுட்டு அவர் கையாலே குங்குமம், நிறையா குங்குமம் கொடுப்பார். அவர் பொட்டே பெரிய பாதி நிறுத்தி குங்குமம் தான் அடைச்சிட்ருக்கோம். சிகப்பு கலர் பட்டு கட்டின்னு இருப்பார். ஸோ அது மாதிரி அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பசி வேளையில் போடணும். அவர் எப்படி ஞானதிஷ்டி நாங்கள் வரப்போகிற 20 பேர் இருக்கா ஹெட் கவுன்சிலர் சொல்கிறார். அவர் நீங்கள் 20 பேர் வந்திருக்காலும் ஒருத்தர் கேட்குறா, ஒரு மாமி அந்த அம்மா 20 பேர் வந்திருக்கணும், சாமிகள் சொல்லிவிட்டார் மாதிரி அவரே போய் சமைச்சிட்ருக்கார் அப்படின்னு. வாழணும் பைக்கை போய் அம்மா தரிசனம் செய்ய சொல்லிட்டு அப்புறம் கீழே வர சொல்லிருந்தார். அது மாதிரி ஆச்சு. அந்த இன்சிடென்ட் என்னோட லைஃப்பில் சாகர வாக்கி நான் மறக்க மாட்டாங்க. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்களுடைய அந்த இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இது தவிர பரத்வாஜ சாமிகளும் அப்பயும் ரொம்ப அழகாக இருப்பார். அவர் வெரி ஹேண்ட்ஸம். சாமிகள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ அந்த காலத்தில் அவர் சுவாமி விஜய் பட்டத்துக்கெல்லாம் வரல, அப்பாவோட கூடயே இருப்பார். இதில் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஃபஸ்ட்டு இந்த பாஷ்ய புக்கு அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். இதில் அப்பாவும் பிள்ளையும் 2 பேருமே இருப்பாள். நான் இப்போ அவருடைய புக்கு மூலமாக ஐ லேர்ன்ட் எ லாட். அது நம்ம சில ஒத்துக்கணும், இல்லையே சொல்லக்கூடாது. we are reading material written by so many people. அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிள் ஸ்டைலில் ரொம்ப அழகாக பல நூல்கள்லேருந்து எடுத்து பல விஷயங்களை போட்டிருக்கா. இந்த ஸ்ரீவித்யா சாம்ராஜ்யம் இது எல்லாமே பைண்ட் பண்ணிவிடுவோம். நான் எப்பயுமே இந்த புத்தகம்லாம் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதெல்லாம் 30-35 வருஷம் இருக்கும். இப்போ சில புக்கு தான் கிடைக்கிறது. முன்னாடி கிரிட் ரைடிங்கில் எல்லாம் கிடைச்சது, இப்போ வரது இல்லைன்ட்டாவா நிறைய புக்கு. இந்த பல்பனி
போக்கும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி இது. அது பாலையை பற்றி போட்டிருக்கேன் அந்த காலத்தில். நம்ம we should go and search for the books. சர்வம் சக்தி மேலேன்னு சொல்லிட்டு இது பரதாசாமிகள் எழுதியிருந்தது. இவாளுக்கு வந்து ஒரு பேசிக் கைடன்ஸாக இருந்தவர் வந்து பண்டிட் சேதுராம சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இருக்காரா தெரியல எனக்கு. அவர் நிறைய கருத்து பரிமாற்றங்களை மூலம் பண்ணியிருக்கார். இவளை பற்றியெல்லாம் நல்லா எழுதியிருக்கார் அந்த காலத்தில். இது தந்தையும் மகனும். இதில் மகாலட்சுமி பற்றி இருக்குது அவரது. அந்த புக்கு டக்குன்னு கிடைக்கல இப்போ தேடும்போது. சரி, இதெல்லாம் ஒன்றா கரெக்ட் போய் இதெல்லாம் மூல காரணம் யாருன்னா ஹரிபிரசாந்த். அந்த பையன்தான் சுவாமி இந்த மாதிரி எங்கள் குரு பற்றி மாதிரி சொல்லிட்டேன். நான் யாரை பற்றி நான் தூஷணம் பண்ணுறது கிடையாது. பட் சில ஃபேக்ட்ஸ் சொல்லும்போது கேள்விப்படும் போது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சொன்னப்போ எனக்கு அவளை பற்றி தப்பாக பேசி நான் ஒன்றும் அச்சீவ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா சுவாமிகள் நிறைய தடவை ஒரு 3 or 4 occasions கிட்ட பார்த்து பேசியிருக்கேன் நான். பட் அவர் வந்து நான் குருவாக எடுத்துக்கல. ஏன்னா வந்து அம்பாவை பர்மிட் பண்ணலை அது அந்த பீரியடில். அதுதான் அது. பட் மகான்கள் யாராக இருந்தாலும் எனக்கு வந்து பேதம் கிடையாது. உண்மையாகவே நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவா தான். பட் எங்கள் தாத்தாலாம் வந்து இதில் இருந்திருக்கார். பாலக்காட்டில் தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா எல்லாமே வந்து கொச்சின் சமஸ்தானத்தில் வேலை பார்த்துருக்கா, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸாக. ஸோ அவள் ஒரு இடம் ஒன்றுமே தெரியும். பேசிக் அந்த டீட்டெயிலே இல்லை. எங்கள் பாட்டி கட் பண்ணி விட்டா எல்லாத்தையுமே. எங்கள் அப்பாவோட அம்மா நாகலட்சுமின்னு பேர். ஸோ ட்ரேசபிலிட்டி இல்லை எனக்கு. வைத்தீஸ்வரன் கோவில்லையும் வந்து ட்ரேசபிலிட்டி இல்லை. அது அங்கே மதுரை வேறு அங்கே அந்த மாயவரம் ரோட்டில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோவில் உள்ளே இருக்குது. அது பாலக்காட்டில் இருக்கிறது. என் சொந்த வயசு அப்பா கனவுல வந்ததுனால தேடி 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 8K அம்பாள் அங்கே பாலக்காட்டில் பள்ளியர்காவு பகவதி இருக்க வடக்கஞ்சேரின்ற இடத்துல. ஸோ அதுக்கு நான் போயிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு மகான்களை மீட் பண்ணுவேன். அதில் ஒன் சச் மகான் வந்து புவனேஸ்வரி சுவாமிகள். புவனேஸ்வரி சுவாமிகள் கள்ளிக்குப்பத்து வரதுக்கு முன்னாடியே மௌன சுவாமிகள் புவனேஸ்வரி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மௌன சுவாமி மடம் தெரிஞ்சு கம்பத்தூர்லேயே. ஸோ அங்கே வந்த உடனே அவர் முக்தி அடைஞ்சிட்டார் அவர். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சக்தி பெருசாக வந்திருக்குன்னு சொன்னால் இன்னொரு சக்தி வரும்போது இது அடங்கிடும். அது அந்த மாதிரி தான் நடந்திருக்குதுங்க. ஸோ புவனேஸ்வரி சுவாமிகள் வந்து அந்த ஆசிரமத்தில் நிறைய அந்த கோசாலையெல்லாம் பண்ணுவா, அதெல்லாம் பண்ணுவாள். கோ பூஜையெல்லாம் நடக்கும். பௌர்ணமி பூஜை கூட மொட்டை மாடியில் கண்ணாடியில் பார்த்து பண்ணுவாள். அதுக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த சாமி பண்ணும்போதே நான் பார்த்துருக்கேன். போய் ராத்திரி 8 மணிக்கு மேலே நடக்கும் அது. ஸோ அதுக்கு நான் போயிருக்கேன். பல பௌர்ணமி பூஜையெல்லாம் கலந்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் அவருடைய ஸ்ரீபுரம் போன பிறகு என்னுடைய கனெக்ஷன் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஒன்று சொல்லிடுறேன் நான், டு பி ஃப்ராங்க், வெதர் சங்கர மடமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மடங்களாக இருந்தாலும் சரி, அவள் தே நீட் ஃபண்ட்ஸ் இல்லாமல் வந்து வி கேனாட் ரன் த ஆர்கனைசேஷன். வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுடணும். நல்லா புரிஞ்சுங்க. வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடணுன்னு பணம் வாங்கணுமா இல்லையா? அதுக்கு சம் டொனேஷன் தே வில் ரிசீவ் இட். ஸோ பீப்புள் ஆர் டேக்கிங் த டொனேஷன். பட் நான் என்ன சொல்கிறேன், டொனேஷன் ஃபார் தி பீடம் யூ கேன் ரிசீவ் இட், பட் நாட் ஃபார் மந்த்ராஸ். அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. நான் அது சொல்லுவேன், நான் வாங்குறத கூட எனக்கு ஐம் கெட்டிங் மை பென்ஷன், வித் தட் ஐம் ரன்னிங் மை லைஃப். பட் வென் ஐ டூ இந்த 5 ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அரியத்துறையில், அப்போ வந்து பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு. மாதிரி சிவராத்திரிலாம் வந்து கிட்டத்தட்ட 3 ரூபா ஆகும். 3 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ அந்த 4 கால பூஜைக்கு, சம்பாவனைக்கு, அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பிரசாதம் தரத்துக்கு, எல்லாருக்கும் பணியாளருக்கெல்லாம் வேஷ்டி, சிவாச்சாரியர்கள்லாம் வேஷ்டி புடவை எல்லாம் வாங்கி தரத்துக்கு ஒரு ஆயிடுறது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் இருக்குது. எலெக்ஷன் அதுக்கு அந்த மாதிரி ஆர்டினரி இண்டிவிஜுவல் ஹூ இஸ் டூயிங் தட். பெரிய மடத்தை ரன் பண்ணுறவா, அவள் கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பா, அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை, இந்த கல்லக்குறிச்சியில்
ரங்கவாத்தியார்ன்ற எங்களுடைய ரிலேஷன் பையன் தான், ஒய்ஃப் சைடு. ரகுராமன் பேரும் பேர், அவனுக்கு ரங்கவாத்தியார் பேர், சாமவேதம். அவங்ககிட்ட 50 மாடு, அது அடிமாடுகள்லாம் 50 மாடு மெயின்டைன் பண்ணுறான். ஸோ இந்த வெக்கோல் காஸ்டே அது நித்தியப்படி தாமிரபரணி நதிக்கு 2 வீலரில் அழிச்சு போகிறான். இஸ் அ கிராஜுவேட். அவன் இதுக்கும் போகிறது அதுக்கும் போகிறது இல்லை. சுவாமியை பூஜை பண்ணுறான். ராமர் விக்கிரகம் ஆத்தில் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மாடுகள்லாம் ஓட்டிட்டு பிராமண பையன், வேதம் படித்த பையன் இஸ் டூயிங் தட். அவனை பார்த்தா நவீன சண்டிகேஸ்வரன் சொல்லுவான் அந்த ஊரில், அவனே சொல்லுவான் அதை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்ரி ஒன் ரிக்வயர்ஸ் மணி. மணி இல்லாமல் இதை பண்ண முடியாததை. பட் மந்திரத்துக்கு மணி கேட்கக்கூடாது என்ற காமிச்ச, வேறு ஒன்றும் இல்லை. அவெல்லாம் உபதேச சுவாமிகளாம் பெரிய மகான்கள் அவளாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாதது. ஸோ அந்த கிளாரிட்டி வரத்துக்காக தான் இந்த ஐ எம் கிவிங் திஸ் ஸ்பீச். ஸோ சொல்லி ஹரிபிரசாந்த் வந்து அவள் குருக்காக பாவம், மாமா நான் வந்து பேசுறது தப்பு நினச்சிக்காதுங்க இங்கே அப்படிலாம் சொன்னான். சரிப்பா, நான் அப்படிலாம் நினச்சிக்கவே இல்லை. சரி, நான் ஹைதராபாத் போய்டுவோம் மாமா அடுத்த வாரத்தில். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிலீஸ் வித் ஹாப்பி மூட் இருக்கும்னா. ஸோ சின்ன பையன், 25 வயசு கூட ஆள் அவனுக்கு. நல்லா அழகாக பூஜையெல்லாம் பண்ணுறான். இன்ஸ்டாகிராமில் இருக்கான் அந்த பையன். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் ரெக்வஸ்ட் பண்ண போய் கேட்கும்போது நமக்கு கட்டாயம் தான் நல்ல வார்த்தைகள் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஐ ஹவ் பீன் பெனிஃபிட்டட் பை ரீடிங் தீஸ் புக்ஸ். I gained some knowledge over that. So that I should accept it also openly. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த மாதிரி புவனேஸ்வர சுவாமிகள் பல நேரங்களில் பல பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சொல்லி அவரை ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறா அவள் அந்த ஆர்கனைசேஷனுக்கு. அதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.